ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து அடிக்கடி கம்பெனில கேட்ட கொஸ்டின். இது வந்து டே 6 சீரிஸ் தான். இதுல வந்து ஹவுஸ் ராபர். இது நம்ம ரீசென்ட்டா அட்டெண்ட் பண்ண கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி நேம மென்ஷன் பண்ணல. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ப்ரோகிராம் வந்து. எப்படின்னா, அ இப்ப நம்ம வந்து ஹவுஸ் ராபர் இது லீட் கோட் ப்ராப்ளம் தான். இது வந்து மீடியம் லெவல் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட ஸ்கோப் நான் சொல்லிடுறேன். இதோட அப்ஜெக்டிவ். எப்படின்னா, இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் அரே குடுத்துருக்கான். இந்த அரேல இப்ப வந்து இது ஒண்ணு ஒண்ணு ஒரு ஹவுஸ். இப்ப வந்து ஒரு ஹவுஸ்ல வந்து 2 கிராம் தங்கம் இருக்கு. 7 கிராம் தங்கம், 9 கிராம். உங்களுக்கு புரியிற மாரி நான் லீட் கோட் ப்ராப்ளத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற சொல்றேன். 9 கிராம் தங்கம், 3 கிராம், 1 கிராம் அந்த மாரி இருக்கு. ஸோ, இப்போ ஒரு திருடன் வந்து திருட வரான். கன்டினியூஸா 2 வீட்ல ஒரே நேரத்துல திருடுறான்னா, அவன் வந்து போலீஸ்ல மாட்டிக்கணும். ஸோ, இந்த டயத்துல அட்ஜசன்ட் இப்ப வந்து நம்ம ஜிக்ஸாக்கா ஒரு வீடு தள்ளி ஒரு வீடு திருடுறன்னா, எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் அவன் திருடி, எவ்வளோ குவான்டிட்டி அவன் எடுக்குறான் அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா 2, 9 இப்ப எடுக்குறான்னா 11, 12, 12ங்கிற மாரி வருது. ஒரு வீடு தள்ளி தள்ளி. இப்ப அவன் சேஃபா திருடிட்டு போயிருவான். இப்ப நீங்க வந்து இப்போ திருடிட்டு போயிருவான். அட்ஜசன்ட் 9 அப்படின்னு எடுத்துக்க 2 வீடு சேர்ந்து திருடுனா போலீஸ் கால் பண்ணுவோம். போலீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிரும். ஸோ அந்த இதான். மேக்ஸிமம் திருடணும். ஆனா அட்ஜசன்ட் ஒரே பக்கத்து வீட்ல திருடாம தள்ளி தள்ளி திருடணும். இதான் இந்த ப்ராப்ளமோட ஸ்கோப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா 12 வருது. இது 2யும் கூட்டுனா 10 தான் வருது. 7, 9யும் பார்த்தா. அப்ப ஸோ இதுல மேக்ஸிமம் எதுன்னு பார்த்து அந்த மாரி நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இப்ப நம்மளுக்கு ஆன்ஸர் வந்து 12ங்கிறது வரணும். ஸோ இப்ப நம்ம ப்ராப்ளத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ண போறோம். இப்ப வந்து இன்ட் சீஃப் அந்த திருடனுக்கு ஒரு அரே ஈக்குவல் டூ நியூ இன்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஏவோட லென்த் கூட ஒண்ணு பிளஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அடுத்து நம்ம கம்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் என்ன பண்றேன்னா, சீஃப் 0 வந்து 0. அடுத்து சீஃப் 1 வந்து ஏ ஆஃப் 0. இப்போ வந்து 1ல என்ன இருக்குன்னா 2 இருக்கு. இந்த 2ங்கிற வேல்யூ வந்து சீஃப் அரே ஆஃப் 1ல இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்றேன், கம்பேர் பண்றதுக்கு 2ல இருந்து ஏன்னா 0, 1 இண்டெக்ஸ் வேல்யூ போட்டுருச்சு. அதனால எடுத்து கம்பேர் பண்றது சீஃப் டாட் லென்த். ஏன்னா அதோட லென்த் தான் 1 பிளஸ் 1 குடுத்துருக்கோம். ஸோ அதனால அது ஒண்ணு இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ அத குடுத்துட்டு, இப்ப நம்ம என்ன பண்றோம், சீஃப்ல தான் நம்ம ஆட் பண்ண போறோம். சீஃப் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டூ இப்ப எனக்கு மேக்ஸ் வேணும். என்னோட டார்கெட் என்னன்னா, மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் திருடி அவன் மேக்ஸிமம் அமௌண்ட்ட எப்படி கலெக்ட் பண்றாங்கிறது. இப்ப எனக்கு 12 ஆன்ஸர் வரணும். 10 வரக்கூடாது. ஸோ அதனால நான் மேக்ஸ் போட்டு கம்பேர் பண்றேன். இப்போ 2, 9 பார்த்தீங்கன்னா 11, 11 பிளஸ் 1 12 அந்த மாரி வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி கம்பேர் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த அ சீஃப் I மைனஸ் 1. இப்ப I மைனஸ் 1ன்னா என்ன இருக்கு? ஐங்கிறது 2 இருக்கு. மைனஸ் 1 1ங்கும்போது 7 டார்கெட் பண்ணும். ஸோ இந்த 7 கம்பேரிட்டிவ்லி சீஃப் ஆஃப் I மைனஸ் 2. I மைனஸ் 2ன்னா 2. இப்போ வந்து ஆல்ரெடி I வந்து 2. 2 மைனஸ் 2 0. 0 மீன்ஸ் இந்த 2 மைனஸ் இந்த 2 வந்துரும். இந்த 2 வராது. ஏன் மீன்ஸ் நம்ம வந்து இந்த அரேவ நம்ம எடுக்கல. சீஃப் போட்டிருக்கோம். அதனால 0ங்கிறது வரும். இப்ப இந்த 0 கூட ஆட் பண்ண போறது A ஆஃப் I மைனஸ் 1. I மைனஸ் 1ன்னும்போது இப்போ 2 இருக்கு. 1ன்னா 7. அப்ப 7 கம்பேரிட்டிவ்லி 7 வந்து 7 தான் மேக்ஸிமம். 2மே சேம் தான். ஸோ அதனால 7ங்கிறத இந்த அரேல வச்சுரும். இப்போ வந்து இதுல 2 ஆல்ரெடி நம்ம 0க்கும் 1க்கும் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலா 5 சைஸ் இருக்கு. 0, 1 டிக்ளேர் பண்ணிட்டு இப்போ 3வது இதுல என்ன இருக்குன்னா 7 இருக்கும். தென் அடுத்த கம்பேரிட்டிவ்லி நீங்க பார்த்தீங்கன்னா, 9 இருக்கு. அடுத்து கம்பேரிட்டிவ்லி 9. இப்போ நம்ம வந்து -1ன்னு யூஸ் பண்றோம். 3 வச்சுட்டு 3 இருக்கும்போது இந்த 3ய டார்கெட் பண்ணோம். ஸோ -1னால 9. இது 9 கம்பேர் பண்ணோம். இது வந்து அ பின்னாடி உள்ளத கம்பேர் பண்ணோம். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி இப்ப 2 இருக்கு. I-1 2. அப்போ 1. 1ல உள்ள வேல்யூவ எடுத்து 1ல என்ன வேல்யூ இருக்கு? 2ங்கிற மாரி இருக்கு. அப்போ 2 பிளஸ் 9 9ங்கிற மாரி எடுக்கும். 9ங்கிறது ஆல்ரெடி இங்க 3 இருக்கு. அதனால -1 போட்டோம்னா 9 டார்கெட் பண்ணும். ஸோ அப்ப 9 அப்போ 2 பிளஸ் 3 9. ஸோ அதுல வேல்யூ வந்து 11ங்கிற மாரி இதுல போய் ஸ்டோர் ஆயிரும் சீஃப்ல. இது வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ. தென் அகைன் அடுத்து கம்பேர் பண்ணும். ஃபைனலா இத தாண்டி ஒரு லாஸ்ட் ஒரு வேரியபிள கம்பேர் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும் 12ன்னு. ஸோ நம்ம இந்த ரிசல்ட் இப்ப பார்ப்போம். அந்த சீஃப்ல லாஸ்ட் எலிமெண்ட்ல மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால சீஃப் டாட் லென்த் -1.
இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 12. ஸோ இத வந்து கம்பேரேட்டிவ்லி ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். நியர்பை எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணணும். ஸோ அட்ஜசன்ட்டா அடுத்தடுத்து திருடும்போது அந்த போலீஸ் கால் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.